ஆற்றங்கரையில் ஒரு ஆமையும் ஒரு எறும்பும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தினமும் இருவரும் சேர்ந்து விளையாடி சிரித்து சந்தோஷமா நேரம் கழிச்சாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தினமும் எறும்பு கிளம்பி போயிடுறத ஆமை கவனிச்சது. ஆமை சொன்னது, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே. ஆனா எறும்பு ஒத்துக்கல. ஒரு நாள் எறும்பு எங்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆமை ரகசியமா அதை பின்தொடர்ந்தது. அப்ப எறும்பு தன் வீட்டுல உணவு சேமித்து வச்சுக்கிட்டு இருக்கிறத ஆமை பார்த்தது. ஆமை சிரிச்சு, உனக்கு இவ்வளவு உணவு சேமிக்கிறது அவசியமா? உனக்காக மட்டுமில்ல, உன் குடும்பத்துக்காகவும் இவ்வளோ கஷ்டப்படுறியே அப்படின்னு கேட்டது. அடுத்த நாள் எறும்பு ஆமைய பார்க்க வரவே இல்லை. ஆமை மனசுக்குள்ள நான் அதை கிண்டல் செய்ததாலதான் அது வரலையோ என்று நினைச்சு வருத்தப்பட்டு உட்கார்ந்தது. அந்த சமயத்துல திடீர்னு வானிலை மாறி பலமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழையால ஆமையின் வீட்டை சுற்றி சேறு நிறைஞ்சிருச்சு. மறுநாள் மழை நிற்கல. ஆமைக்கு வெளியே போய் உணவு தேட முடியல, நடக்கவும் முடியல, நீந்தவும் முடியல. 1 வாரம் 2 வாரம் மழை தொடர்ந்து பெஞ்சது. ஆமை ரொம்ப பசிச்சு கை கூட தூக்க முடியாத அளவுக்கு பலவீனமாயிடுச்சு. ஒரு நாள் திடீர்னு கதவை தட்டுற சத்தம் கேட்டது. ஆமைக்கு கதவை திறக்க சக்தியே இல்லை. அப்ப ஜன்னல் பக்கத்துல சத்தம் கேட்டது. பார்த்தா இலைகளால செய்த ஒரு சின்ன வீட்டுல எறும்பும் அதோட குடும்பமும் உணவோட வந்திருந்தாங்க. எறும்பு சொன்னது, ஆமை, நீ எப்படி இருக்கேன்னு நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். மழை ரொம்ப பலமா இருந்ததால உடனே வர முடியல. அதனாலதான் நாங்க இந்த இலை வீட்டை செய்து உன்னை பார்க்க வந்தோம். நீ உயிரோட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ ஆமைக்கு ரொம்ப வெட்கமா இருந்துச்சு. அது எறும்புக்கு நன்றி சொல்லிச்சு. மழை நின்னதுக்கு அப்புறம் வானத்துல வானவில் வந்துச்சு. சூரிய ஒளியில ஆமையும் எறும்பும் சந்தோஷமா ஆற்றங்கரையில உட்கார்ந்து இருந்தாங்க. ஆமை ஒரு நல்ல பாடத்தை கத்துக்குச்சு. நம்ம வாழ்க்கை ஒரு நிச்சயமில்லாத உலகம். இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அதனாலதான் தேவன் நமக்கு கொடுத்த இந்த வயசையும் இந்த சக்தியையும் நல்ல விஷயங்களுக்கு சரியான நேரத்துல பயன்படுத்தணும். நம்ம தேவன் எல்லாத்தையும் சரியான காலத்துல சரியாக செய்கிற தேவன். இந்த காலத்துல நம்ம செய்ய வேண்டியதை சரியாக செய்தா நம்ம எதிர்காலம் நல்லபடியா இருக்கும். See, a little seed can grow into a huge tree, so our little faith can do big magic in our life. We are the great warriors with little faith.